வடகிழக்கு பருவமழை மீண்டும் பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக விட்டு மழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றின் நீர் மட்டம் உயர்ந்து நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. நெல்லை டவுன் குறுக்குத்துறை முருகன் கோயில் படிக்கட்டு அருகே தண்ணீர் ஓட்டம் வேகமாக அதிகரித்தது காரணமாக கோவிலுக்குள் வருகை தரும் பக்தர்கள் நீராடும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்கும்படி கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் நீர்வரத்து காரணமாக ஆற்றங்கரைக்கு அருகில் செல்லாமல் பாதுகாப்பு வழிகாட்டுதலை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது சுப்பிரமணிய சுவாமி கோவிலை வெள்ளம் மூழ்கடித்து சென்றவாறு செல்கின்றன. இதனால் கோவிலில் உள்ள உச்சவரை மேல கோவிலுக்கு எடுத்து சென்று வழிபாடும் நடத்தப்படுகிறது. மேலும் ஆற்றில் உள்ள மண்டபங்களும் சுடலைமாட சுவாமி, கருப்பசாமி கோவில் பீடங்களை தண்ணீர் மூழ்கடித்தபடியே செல்கின்றது. தொடர்ந்து ஊத்து, நாலுமுக்கு, மாஞ்சோலை, காக்காட்சி உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று ஒரு நாள் முழுவதும் பெய்த மழையால் பகுதியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்ட நிலவரத்தின்படி மொத்தம் 18 மழை அளவில் நிலைவங்கிலும் 1506.20 மில்லிமீட்டர் மழை பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் ஊத்து நிலையத்தில் மட்டுமே அதிகமாக 232 மில்லிமீட்டர் மற்றும் நாலுமுக்கு பகுதியில் 210 மில்லிமீட்டரும் பதிவாகி உள்ளது. தொடர்ந்து அம்பாசமுத்திர பகுதியில் 73.80 மில்லிமீட்டரும் பதிவாகி இருக்கிறது. தாழ்வான பகுதியில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.